வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -0.11% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 0.15% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.65% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 0.89% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் எஸ்டர்டே நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ கேப்லாம் வந்து ஒரு 0.90% அளவுக்கு வந்து டவுனை கொடுத்துருந்தது. இன்னைக்கு அது ஒரு நல்ல ஒரு ரெக்கவரே கொடுத்துருக்குது. இந்த இயரோட இது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். ஸோ இந்த ட்ரேடிங் செஷன்ல வந்து மேக்ஸிமம் நிஃப்டி 50 வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்து டிஐஸ் வந்து நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. அது வந்து ட்ரேடிங் சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. அதை தவிர செக்டார் இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்சிங் செக்டார்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது. பிளஸ் எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரெக்கவரை கொடுத்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0.74 0.73% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.32% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 50யோட சார்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரேடிங் செஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 கொஞ்சம் பாசிட்டிவா ஆயிருக்குது. எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஒரு ரொம்ப மார்ஜினலா 0.10% அளவுக்கு வந்து டவுன் ஆகி பெர்சன்டேஜ்ல அது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஃபிளாட்டான நோட்ல தான் வந்து நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் நோட்டுக்கு காரணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஏஎஸோட பார்ட்டிசிபேஷன் தான். ஏன்னா இந்த இயர் எண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல வந்து க்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு ஃபீலுக்காக வந்து டிஏஎஸ் வந்து மெனக்கெட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போதே வந்து தெளிவா தெரியுது. நிஃப்டி பேங்க் பிளஸ் வந்து நிஃப்டி 50 இந்த ரெண்டுமே பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொடுத்த ஒரு வளர்ச்சியை கூட கொடுக்காம ஸ்ட்ரகிள் ஆயிருக்குது. இது லாஸ்ட் ஒரு 6 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பண்ணியிருக்குது. லாஸ்ட் ஒரு 6 வருஷத்துல நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா 117% அளவுக்கு வந்து வளர்ச்சியை கொடுத்துருக்குது. பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 87.6% தான் வந்து வளர்ச்சியை கொடுத்துருக்குது. ஸோ இந்த காலண்டர் இயர்ல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இது வரைக்குமே வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த இயர்ல வந்து இது வரைக்குமே வந்து நிஃப்டி 50 ஒரு 9% அளவுக்கான ஏற்றத்தை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்குது. இது பல வருஷங்கள் கழிச்சு நிஃப்டி 50 சிங்கிள் டிஜிட்ல வந்து ரிட்டர்ன் கொடுத்தது இந்த வருஷம் தான் வந்து நடந்திருக்குது. பேங்கிங் செக்டருக்குலாம் வந்து ஒரு சேலஞ்சிங்கா அமைஞ்சது இந்த லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ். மெயினா எஸ் பேங்க் பிளஸ் வந்து ஆர்பிஎல் பேங்க் இந்த பேங்க்ல நடந்த சில குளறுபடிகள்னால ஆர்பிஐ வந்து அதை டேக் ஓவர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. ஸோ அந்த ரீசனால பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு டவுன்ஃபாலையும் ஸ்ட்ரகிளாகவும் இருந்தது. எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்ல 89.3% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. டாப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர்ல இந்த வருஷத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கேவிபி அதாவது கரூர் வைசியா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த ரெண்டு பேங்க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ரெண்டு பேங்க்குமே அரௌண்ட் ஒரு 23% அளவுக்கான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு டஃபா இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்லயே வந்து இந்த ரெண்டு பேங்க்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து இந்தியாஸ் 8 கோர் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 செக்டார்ல நடந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த 8 கோர் செக்டார் growth பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர்ல 4.3% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது 7.9% இருந்தது. இப்போ 4.3% தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அக்டோபர் மாசத்துல இந்த growth ரேட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3.7% இருந்தது. நவம்பர்ல 4.3% வந்து ஒரு 0.6% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி டாப் பர்ஃபார்மர் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 13% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது. இது அக்டோபர் மந்த்ல 3.1% இருந்தது. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மந்த்ல 2% இருந்தது. நவம்பர்ல 3.8% வந்து உயர்ந்திருக்குது, இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இருந்தாலுமே குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தரா வந்து கண்டினியூஸா டிக்ளைன் தான் ஆயிட்டு இருக்கு. குரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.1% வந்து இருக்குது. நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.9% இருக்குது. அதர் செக்டர்னு சொல்லக்கூடிய இந்த ரிஃபைனரி ப்ராடக்ட் பிளஸ் வந்து ஸ்டீல் இதெல்லாம் வந்து ஒரு மாடரேட்டரான growth தான் வந்து கொடுத்துருக்குது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு growth வந்து கொடுக்கல. அடுத்ததான் மார்க்கெட் அப்டேட்ல மிட் கேப் வந்து இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா சில பங்குகள் வந்து ஒரு நல்ல விதமான கெயினை கொடுத்துருக்கு. சில பங்குகள் ஒரு
பெரிய லாசஸ் வந்து கொடுத்துருக்குது. பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி செக்டார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ஷியலி வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வளர்ச்சி தான் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு காரணமாக சொல்லப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் தான், அழுத்தம் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. டாப் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் ஃபினான்ஸ் சர்வீஸ் வந்து 201% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. பிஎஸ்சி அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 140% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆர்பிஎன்எல் ரயில்வே ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா 135% அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்து. மிட்கேப்ல ஒரு லேகரா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேங்கிங் என்பிஎஃப்சி செக்டார்ல இருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து லேகரா வந்து இருக்குது. பந்தன் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 34% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 30% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 29% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்குது. பூனாவாலா ஃபைன் கார்ப் பார்த்தீங்க அப்படின்னா 20% அளவுக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்குது. இந்த அசட் பார்த்தீங்க அப்படின்னா 4.3% இருந்து 2.1% வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அசட்ல ரைஸ் ஆயிருக்கிறது வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2.15% இருந்து 4.30% வந்து growth ஆயிருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் வந்து ஒரு இன்ஸ்டேபிளா இருக்கிறது வந்து குறிக்குது growth. ஸோ இதனால வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி அளவுக்கான லோன்ஸ் ஒருத்தன் வந்து ரிஸ்க்கு உண்டாக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸ்னால. ஸோ அடுத்து எஃப்ஐஏ, எஃபிஏ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போறோம். டிஐ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 13,550 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 9,000 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது டிஐ இன்னைக்கு வந்து 4,546 கோடி அளவுக்கு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஏ அண்ட் எஃப்ஐஐ பார்க்கும்போது 5,950 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 10,595 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்குமே வந்து எஃப்ஐஐ வந்து நெகட்டிவ்ல 4,645 கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்ல வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு 10வது நாளா வந்து எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ நெட் வேல்யூங்கிறது வந்து இன்னைக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் நோக்கி போயிருக்குது. -98 கோடியா வந்து இருக்குது. ஸோ அடுத்து டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெல், ஓஎன்ஜிசி, கோடாக் பேங்க், ட்ரெண்ட், கோல் இந்தியா. டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ லைஃப். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி, ஹால், கோத்ரேஜ் கார்பரேஷன், ஐஆர்சிடிசி, பிஎஃப்சி. டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹோல்டிங், அதானி கிரீன், ஐஆர்எஃப்சி, அதானி எனர்ஜி சொல்யூஷன், லோதா. ஸோ அடுத்து வாரே இன்ஜினியர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். வாரே ரினியூவபிள் டெக்னாலஜி லிமிடெட், அதாவது WRTL அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்து சோலார் ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2 GW. இது வந்து சன்பிரேஸ் ரினியூவபிள் 9 பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனில இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து ராஜஸ்தான்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணி எனர்ஜி எஃபிஷியன்டையும் பிளஸ் வந்து மேக்ஸிமம் பவர் ஜென்ரேஷனையும் வந்து எய்ம் பண்ணி பண்ண போறாங்க. இதுக்காக வந்து இவங்க ஜிந்தால் ரினியூவபிள் இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்ல நிறைய அடாப்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கிகாவாட்டுக்கான ஒரு ரினியூவபிள் அசட்டை வந்து 2030 வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனியோட growthன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாரே ரினியூவபிள் டெக்னாலஜி லிமிடெட் வந்து வாரே இன்ஜினியரிங் லிமிடெடோட ஒரு சப்சிடரியா வந்து இருக்குது. இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு 10,000 சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. குமுலேட்டிவா பார்க்கும்போது 1.82 கிகாவாட் பவர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி இது வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து சர்வோடெக் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சர்வோடெக் ரினியூவபிள் பவர் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிபிகண்டான ஆர்டரை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்ல இருந்து. இது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்க அப்படின்னா 1100 கிரிட் கனெக்டட் அக்ரிகல்ச்சர் பம்ப் வந்து சப்ளை பண்றாங்க குசம் கம்போனன்ட் C1 ஸ்கீம் கீழே உத்தரப்பிரதேஷ்ல. இது வந்து வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 31 கோடி அளவுக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் வந்து இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பம்ப் இதுதான் வந்து இவங்களோட ஸ்கோப்பா வந்து இருக்குது. இதுல 2 HP, 3 HP, 5 HP வித் சோலார் பிளான்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோவாட், 4.5 கிலோவாட், 7.5 கிலோவாட்டுக்கான ஒரு பிளான்ட் இன்ஸ்டாலேஷனோட பண்ண போறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 1094 சோலார் பம்ப் வந்து இது மூலமா வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல ஒரு நல்ல ஒரு சஸ்டைனபிள் காஸ்ட் எஃபிஷியன்ட் எனர்ஜி சொல்யூஷனா வந்து இது இருக்க போகுது. ஸோ இது உத்தரப்பிரதேஷ் ஃபார்மரோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. ஸோ
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎன்எல் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆர்விஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோவஸ்ட் பிட்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க கோராபுட் ரோடு டபுளிங் ப்ராஜெக்ட்டுக்காக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெண்டாவது ஒரு செக்யூர் பண்ண ஆர்டராக பார்க்கும்போது இந்த வாரத்துக்குள்ள இதில் வந்து மேஜராக வந்து 27 பிரிட்ஜஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதில் 22 பிரிட்ஜஸ் வந்து சேர்ந்து இருக்குது, ப்ளஸ் 5 ரயில்வே ஓவர் பிரிட்ஜும் இதுக்குள்ளே சேர்ந்து இருக்குது. ஸோ இதில் வந்து எர்த் ஒர்க் ப்ளஸ் அதர் ரிலேட்டட் டாஸ்க்குமே வந்து சேர்ந்து இருக்க போகுது. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 9 டேஸாக வந்து ஆர்விஎன்எல் டிக்ளைன் தான் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டருக்கு அப்புறம் 4.57% அளவுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்குது ஆர்விஎன்எல் ஸ்டாக். இது வந்து 426 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைஸுக்கு முன்னாடி 13% அளவுக்கு வந்து டவுனாக பார்த்துருந்தது. அதே சமயத்தில் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ஆர்விஎன்எல் வந்து ஒரு சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 137 கோடி ஒருத்தான ஒரு ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க லோவர் பிட் பண்ணி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்மை ட்ரிப் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஈஸ்மை ட்ரிப்போட கோ ஃபவுண்டரான நிஷாந்த் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்து ஒரு 900 கோடி அளவுக்கான ஒருத்தான ஷேர்ஸ் வந்து செல்லிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14% அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து அவர் செல்லிங் பண்ணியிருக்கிறாரு பிளாக் டீல் மூலமாக. இதில் வந்து 50 கோடி ஷேர்ஸ் வந்து 15.6 ரூபா அளவுக்கு வந்து பிளாக் டீல்ல வித்திருக்கிறாரு. இது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கிராஃப்ட் எமர்ஜ் மார்க்கெட் ஃபண்ட், சிட்டடல் கேபிட்டல் ஃபண்ட், எமினன்ஸ் குளோபல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பிளாக் டீல் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்லுங்கிறத வந்து பண்ணியிருக்கிறாரு அவரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செப்டம்பர் 23 பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 920 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த வருஷமே வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டாக்ல கண்டினியூவா வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிஸ்க் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கறதான் வந்து இது நமக்கு காட்டுது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூனிமெக் இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். யூனிமெக் ஏரோஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா தான் அவங்களோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ இது ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1460 ரூபா அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருந்தது. இன்னைக்கு ஆல் டைம் ஹையா வந்து பீக் வரைக்கும் 1485 ரூபா வரைக்கும் ரீச் ஆயிருந்தது. பட் இருந்தாலுமே வந்து டவுனா க்ளோஸ் ஆகி 1376 அப்படிங்கிற ஒரு விலையில வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆனது மார்க்கெட்ல 785 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. இது வரைக்குமே வந்து அது ஒரு 75.32% அளவுக்கான வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்குது. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஏரோ டூலிங் பிளஸ் வந்து கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ப்ரிசிஷன் காம்போனன்ட், ஏரோஸ்பேஸ் வந்து டிஃபென்ஸ், எனர்ஜி செக்டார், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரிசிஷன் காம்போனன்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து இருக்குது. இவங்க ஐபிஓ மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி அளவு வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 175.31 டைம் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த கம்பெனி வந்து ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது வந்து இது காட்டுது. ஸோ இந்த இயரோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து இதுதான். ஸோ லாஸ்ட் ஒரு 3 மந்தாவே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சோதனையாவே அமைஞ்சிருந்தது. ஸோ ஜனவரி பிளஸ் வந்து ஜனவரி பிப்ரவரியில எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து டோட்டலாகவே வந்து அவங்க வந்து செப்டம்பர் மந்த்ல இருந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சொல்லப்போனா லாஸ்ட் ஒரு 6ல இருந்து 10 வருஷங்களுக்கு இல்லாத அளவுக்கு வந்து எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியே எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது காரணமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடா இருந்தது தான் காரணம். ஸோ அந்த ஓவர் வேல்யூவேஷனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்ல ஒரு 10% அளவுக்கான கரெக்ஷன் வந்து நடந்தது. ஸோ இன்னொரு 10% அளவுக்கான கரெக்ஷன்ங்கிறது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய 2 குவார்ட்டருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ நிஃப்டி 50ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 23,600 23,500 அந்த ரேஞ்சுக்கு பவுண்டுக்குள்ள வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 22,300 அந்த ரேட் வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து லாஸ்ட் ஒரு குவார்ட்டர் வந்து ஒரு சோதனையான ஒரு குவார்ட்டர் அமைஞ்சாலும் அடுத்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்கிறத நம்ம நம்பிக்கையோட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல பலன் அடைவோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். அதே சமயத்துல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல வேல்யூபிளான ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம முதலீடை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கையில தான் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன் பிளஸ் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் வந்து நமக்கு நல்லது. பிளஸ் இந்த இயரே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 மாசத்துல எண்ணில் அடங்காத ஒரு ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. ஸோ 2025ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்திய பங்குச்சந்தை பார்க்காத அளவுக்கான ஒரு ஐபிஓலாம் வந்து
வர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்குது. 2025ல 2 மேஜரான ஐபிஓ வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இப்பவே வந்து தெரியுது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஜியோ, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபினான்ஸ். இந்த 2 கம்பெனியுமே வந்து ஐபிஓ லான்ச் பண்றதுக்கான டாக்குமெண்டேஷன் பிளஸ் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 2 ஐபிஓ தான் ஒரு பெரிய ஐபிஓ வந்து 2025ல இருக்க போகுது. சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்து நிறைய ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுலலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு கவனமா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அடுத்து வரக்கூடிய நியூஸஸுக்கு அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.